அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் வலைக்கம் சலாம். சலாம். ஓகே, நாங்க இன்னைக்கு பார்க்க போறது பிள்ளைகள் பகுதி 2 4வது வினா கிரகித்தல் வினா. இதுல சரியா நாங்க இந்த கிரகித்தல் வினாவை செய்து வந்தா எங்களுக்கு முழுமையான புள்ளிகளை பெறலாம். ஓகேயா? அப்ப இதுல நாங்க 2000 பாஸ் பேப்பர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 2016ல இருந்து இந்த இந்த வருடம் வரைக்கும் நடைபெற்ற எல்லா கிரகித்தல் வினாவையும் உங்களுக்கு நான் PDF பண்ணி அனுப்பியிருக்கிறேன். இப்ப நாங்க அந்த வினாக்களை எப்படி செய்யறதுன்றதான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2016ல இப்ப கிரகித்தல் வினாவை செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம்ன்ற முதலாவது நாங்க பார்த்துக்கொள்ள வேணும். எங்களுக்கு கிரகித்தல் வினா ஒன்றை செய்யறதுக்கு ஒரு கூடி போனா ஒரு 15 நிமிஷம் போதுமானது. அந்த 15 நிமிஷத்துக்குள்ள எப்படி இந்த கிரகித்தல் வினாவை செய்ய போறோம், அத மெத்தட் என்ன? கிரகித்தல் வினாவை செய்யறதுக்கு முதலாவது நாங்க வினாக்களை வாசிக்க வேண்டும். வினாக்களை வாசிச்சுட்டு அதற்கான விடைகளை அதுல தேட போறோம். இவ்வளவுதான். இந்த சிஸ்டத்துல போனா தான் உங்களுக்கு அந்த குறுகிய நேரத்துல செய்து முடிக்கலாம். அப்ப பாருங்க, சீன மொழி முதலாவது நாங்க வினாக்களை வாசிப்போமே. சீன மொழியில் எழுந்த நீதி நூல்களாக இங்கே குறிப்பிடப்படுபவை எவை? அதுக்கு நாங்க நிறைய ஒன்றுமே எழுத தேவையில்லை. அந்த நூல் ரெண்டுடையும் பேரை மட்டும் சொன்னால் போதுமானது. விளங்குதா பிள்ளைகள்? அவற்றின் ஆசிரியர்கள் யாவர்? வாழ்க்கை நெறி என்ற நூலை நீதி நூலாக கொள்வதில் ஆசிரியர் ஏன் தயக்கம் காட்டுகிறார்? அடுத்தது பாருங்க, முதுமொழி என்ற நூலில் ஆசிரியர் காணும் குறைபாடு யாது? இலைமறை காய் போல என்ற உவமை தொடர் இங்கே எதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது? இதுதான் வினாக்கள். இப்ப இந்த வினாக்களை நாங்க மனதுல வச்சுக்கொண்டு விடைகளை நாங்க இதுல தேட போறோம். சீன மொழியில் நீதி நூல்கள் பல உள்ளன. எனினும் அவற்றில் கன்பூசியஸின் முதுமொழியும் நடுவழி கோட்பாடுமே சிறப்புடையன. இப்ப ஏதாவது அந்த விட வந்துட்டா, ஏதாவது ஒன்றுக்கு விட வந்துட்டா சொல்லுங்களேன் வினாக்கள்ல. ஓ, சீன மொழியில் எழுந்த நீதி நூல்களாக இங்கே குறிப்பிடப்படுபவை எவை என்ற ஒரு வினாவுக்கு இப்ப விட வந்துட்டா இல்லையா? பிள்ளை நான் பேசுறது கேக்குதா பிள்ளை? அப்ப ஏன் ஒன்றும் ரிப்ளை பண்ணாம இருக்கிறீங்க? இப்ப முதலாவது வினாவுக்கு விட வந்துட்டா இல்லையா சொல்லுங்க. பேசுங்க வந்து. ரைட், அதான் நாங்க மார்க் பண்ணி கொள்ளலாம் உடனே. அப்ப பாருங்க, எங்களுக்கு அந்த முதலாவது கேள்விக்கு விடை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட போயிடும். அடுத்த வினா பாருங்க, அவற்றின் ஆசிரியர்கள் யாவர்? இப்ப தொடர்ந்து நாங்க வாசிப்போம். சீன மொழியில் நீதி நூல்கள் பல உள்ளன. எனினும் அவற்றுள் கன்பூசியஸ் முதுமொழியும் நடுவழி கோட்பாடுமே சிறப்புடையன. மற்ற நூல்கள் மற்ற நூல்கள் எல்லாம் வெறும் தத்துவ ஆராய்ச்சி நூல்களாக உள்ளன. லாவோட்ஸும் வாழ்க்கை நெறியில் இலக்கியம் இன்பம் பயக்கும் இனிய இயல்புடைய பல உள்ளன. ஆயினும் அந்நூலை நாம் நீதி நூல் இலக்கியமாக கொள்ளுவதில்லை. அதை இறையிய பண்புகளுடைய தத்துவ நூலாகவே நாம் கருத தோன்றுகிறது. அதை பற்றிய கருத்துக்கள் இதில் இலைமறை காய் போன்று உள்ளன. கன்பூசியஸின் முதுமொழி நல்லதொரு நீதி நூலாகும். அதில் கருத்து வளம் இருக்கிறது. கற்பனை நலம் இல்லை, கலை அழகு இல்லை, இலக்கியத்தின் நறுமணம் அதில் கமலவில்லை. இவ்வளவுதான். அப்ப அவற்றின் ஆசிரியர்கள் யாவர்ன்றதுக்கு ஏதாவது இங்க உள்ள வந்துட்டா? கன்பூசியஸ் மத்த யாரு விட வந்துட்டா இல்லையா? ஓ, ரைட், எனக்கு தெரியும் நீங்க செய்ய போறீங்க. வாழ்க்கை நெறி என்ற நூலை நீதி நூலாக கொள்வதில் ஆசிரியர் ஏன் தயக்கம் காட்டுகிறார்? வாழ்க்கை நெறியில் இலக்கிய இன்பம் பயக்கும் இனிய இயல்புகள் பல இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் என்று நினைக்கிறேன். நீங்க விட எழுதுங்க, சரியா உங்களுக்கு டைம் தரேன் நான். முதுமொழி என்ற நூலின் ஆசிரியர் காணும் குறைபாடு யாது? அதையும் இதுக்குள்ள தேடுங்க. தேடி இப்ப இத உங்களுக்கு இப்ப
14 தானே, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கேள்விகளுக்கான விடைகளை வேற ஒன்றும் எழுதல உங்களுக்கு. நான் நீங்க நம்பரை போட்டு விடைகளை 2016 போட்டு விடைகளை மட்டும் எழுதுங்க. அதுக்கு பிறகு நாங்க விடைகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே பிள்ளையே, விளைஞ்சுதா? சார். ரைட், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ரெக்கார்டிங் அனுப்புவா சார்? இன்ஷா அல்லாஹ் அனுப்புவோம்.
ஓகே பிள்ளைகள் செஞ்சிட்டீங்களா? ஓகே சார். ரைட். செஞ்சு முடிச்சாக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. செய்து முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சாரா. ஆனா நிறைய பேருடைய கிளாஸ் ஜாயின் பண்ண இல்லை, என்ன விஷயம்? ரைட். ஓகே பாருங்க, முதலாவது சீன மொழியில் எழுந்த சீன மொழியில் எழுந்த நீதி நூலாக இங்கே குறிப்பிடப்படுபவை எவை? என்ன விட எழுதுனீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சாரா, சொல்லுங்க முஷரப், சொல்லுங்க. ஆனா முதுமொழி வாழ்க்கை நெறி. விளங்கல. முதுமொழி வாழ்க்கை நெறி. ரைட், பாப்போமே விடைய நாங்க ஸ்கீம்ல பாப்போமே. ரைட், பாருங்க, முதுமொழி, நல்வழி கோட்பாடு, வாழ்க்கை நெறி, இதுல ஏதாவது ரெண்டு இருக்கும். முதுமொழி, நல்வழி கோட்பாடு, வாழ்க்கை நெறி. ஓகே பேசுங்க பிள்ளை. சார். ரைட், அப்ப 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. இதுல ஏதாவது ரெண்டு இருந்தா 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே ரைட். அடுத்த வினா பாருங்க. அவற்றின் ஆசிரியர்கள் யாவர்? பாருங்க அதுக்கு எப்படி உடையடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. முதுமொழியும் நல்வழி கோட்பாடும் வந்து கன்ஃபூசியஸ். வாழ்க்கை நெறி யாரு? லாவோட்ஸ். பிழையான விடை யாராவது எழுதியிருந்தா சரியான விடையாக மாத்திக்கொள்ளுங்க. அது இதுல ஒன்று சரியா இருந்தா ஒரு புள்ளி என்ற அடிப்படையில போடுங்க. ரைட். அடுத்தது 3வது வினா பாருங்க. வாழ்க்கை நெறி என்ற நூலை நீதி நூலாக கொள்வதில் ஆசிரியர் ஏன் தயக்கம் காட்டுகிறார்? அந்த நூலில் இறையியற் பண்புடைய தத்துவ கருத்துக்களே வெளிப்படையாக அது புலனாகின்றனவா? சரியா? வெளிப்படையாக இருப்பதாக புலனாகின்றன என்ற காரணத்தினால். ஓகேயா? அப்ப அதுல அத நீதி நூலாக கருதாமைக்கான காரணம் என்ன? அதுல என்ன இருக்கிறதாம்? இறையியற் பண்புகளுடைய தத்துவ கருத்துக்கள் தான் அதுல இருக்கின்றனவா? ரைட். 4வது வினா, உங்களோட விடைகள் சரியா பிள்ளை? விடைகள் சரி. ரைட். 4வது வினா பாருங்க. முதுமொழி என்ற நூலின் ஆசிரியர் காணும் குறைபாடு என்ன? அடுத்த வினா. முதுமொழி என்ற நூலில் கற்பனை நலம், கலை அழகு, இலக்கியத்திறன், நறுமணம் என்பன இல்லை என்ற என்ற காரணத்தினால அத குறையாக நினைக்கிறாங்க. என்ற நூலில் கற்பனை நலம் இல்லையாம், கலை அழகு இல்லையாம், என்ன நறுமணம் இல்லையாம். ஓகே ரைட். அடுத்த வினா பாருங்க. இலைமறை காய் போல என்ற உவமை தொடர் இங்கு எதற்காக பயன்படுகின்றது? சொல்லுங்க. வாழ்க்கை நெறி என்ற நூலில் அறக்கருத்துக்கள் வெளிப்படையாக இல்லை என்பதற்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரைட். திருத்திக் கொண்டீங்களா எல்லாரும்? எனக்கு சொல்லுங்க சாரா, உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்துச்சு சாரா? 8. 8. ஓகே. முஷரப், சார். விக்ரா, 8. ரியாஸ், சார். சாஜித், 10 சார். ஹனா, 8 சார். உமைர், உமைர் எத்தனை? 8 சார். உமர். 8 சார். ஓகே ரைட். நான் அப்ப அடுத்ததுக்கு நாங்க போவோம். அடுத்து இதை பார்க்க நீங்க கொஞ்சம் கிளியரா கவனமா செய்ய வேணும். ரைட். இத கொஞ்சம் பாருங்க. இப்ப இது 2017வது ஆண்டுட. இதை நான் ஒண்ணுமே வாசிக்கல, நீங்களாக ட்ரை பண்ணி செய்யுங்க. ஓகேயா? சரியா பிள்ளை? சரி.
செய்து முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆனா பந்திய வாசிங்களே முத. ஆனா பேப்பரைஸ், தோல், பனையோலை ஆகிய பண்டைய காலத்து எழுத்துக்கருவிகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் முற்றுப்புள்ளி, அரைப்புள்ளி, காற்புள்ளி முதலிய குறியீடுகளைக் கொண்டிருக்கவில்லை. அன்றியும் சொற்களை தனித்தனியே பிரித்தெழுதாமல் ஒரே கோவையாக எழுத்துக்கள் எழுதப்பட்டன. இவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகள் படிப்பது கடினமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. படிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இவற்றை படிக்க முடியுமாக பழக்கப்பட்டவர்களுக்கும் தொடரை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது. மேல் நாட்டர் கிறிஸ்துக்குப் பின் 2000 நூற்றாண்டில் சொற்களை பிரித்தெழுதத் தொடங்கினார்கள். இன்னும் பிற்காலத்தில் புள்ளிகள் முதலிய குறியீடுகளை வழங்கினார்கள். நமது நாட்டு ஓலைச்சுவடிகள் முற்றுப்புள்ளி முதலிய குறியீடுகள் அமைக்கப்படவில்லை. ரைட், ஓகே. அப்ப நாங்க வளமையா உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், கேள்வியை தான் முத வாசிக்கணும். நீங்க செஞ்சு முடிச்சதால தான் நான் பந்திய வாசிக்க சொன்னேன். இப்ப பார்ப்போம், பண்டை காலத்தில் எழுது கருவிகளாக பயன்பட்டவை எவை? சொல்லுங்க. பேப்பரைஸ், தோல், பனையோலை. ஓ ரைட், ஓகே. என்னென்ன? தோல், பேப்பரைஸ், பனையோலை. தோல், பனையோலை. சரியான பாப்போம் நாங்க விட ஸ்கீம்ல என்ன கொடுத்துருக்குறாங்க. ரைட், பேப்பரைஸ், தோல், பனையோலை மூன்றும் இருந்தா 2 புள்ளிகள் கொடுங்க. பாருங்க எவ்வளவு லேசான இந்த கேள்விகள் என்று சொல்லி நாங்க பிராக்டிஸ் பண்ணினா ஆக லேசாகும். பண்டை காலத்தில் எழுதப்பட்ட சுவடிகளை படிப்பது கடினமாக இருந்தமைக்கான காரணங்கள் என்ன? என்ன விட எழுதிருக்கிறீங்க? என்ன காரணங்கள்? சொற்கள் தனித்தனியே பிரித்தெழுதாமல் ஒரே கோவையாக எழுத்துக்கள் எழுதப்பட்டமையால். இல்லையே, நிறுத்தற் குறியீடுகள் பயன்படுத்தப்படாமையும் சந்து பிரித்து எழுதாமையும். அப்ப பாப்போம் அது சரியான்னு. நீங்க சொல்றது சரியா இல்ல நீங்க விட சரியான்னு பாப்போமா? பாருங்க, எழுத்துக்களில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் முற்றுப்புள்ளி, அரைப்புள்ளி, காற்புள்ளி முதலிய குறியீடுகளை கொண்டிருக்கவில்லை. அன்றியும் சொற்களை தனித்தனியே பிரித்து எழுதாமல் ஒரே கோவையாக எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. இவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகள் படிப்பது கடினமானது. நீங்க என்ன விட சொன்னீங்க ஹனா? சொற்கள் தனித்தனியே பிரித்தெழுதாமல் ஒரே கோவையாக எழுத்துக்கள் எழுதப்பட்டமையால். ஓ ரைட். அப்ப இங்க பாருங்க, நிறுத்தற்குறி இல்ல நிறுத்தற்குறிக அது ரெண்டாவதுக்கு கூட அந்த ஒரு புள்ளி தரையிலும் அந்த நிறுத்தற்குறிகள் பயன்படுத்தப்படாம அதுக்கு ஒரு புள்ளியும் மற்றது நீங்க சொன்னதுக்கு ஒரு புள்ளியும் தான் வரும். ரியாஸ் என்ன எழுதுனீங்க? தனித்தனியே பிரித்தெழுதாமல் ஒரே கோவையாக எழுதப்பட்டுள்ள ஓ, அதுக்கு எழுத்துக்கள். ஒரு புள்ளி. அந்த நிறுத்தற்குறியீடுகள் சம்பந்தமா பேசி இருக்கணுமே, அதுக்கு ஒரு புள்ளி வரும். ஓகேயா முஷர்ரப்? ஓகேயா, நீங்க என்ன எழுதுனீங்க முஷர்ரப்?
முற்றுப்புள்ளி அரைப்புள்ளி காட்புள்ளி என்பவை கொண்டிருக்காமையும் சொற்களை தனித்தனியே பிரித்தெழுதாது ஒரே கோவையாக எழுதப்பட்டவை. ஓகே, அப்ப முஷரஃப் சொல்ற விடைக்கு 2 புள்ளி கொடுக்கலாம். மற்ற ஹனா சொன்னது, ரியாஸ் சொன்னது 1 புள்ளி தான் தரலாம். விளைஞ்சுதான காரணம் என்னண்டு? ஓகேயா? ரைட். அப்ப 3வது வினா பாருங்க. அப்ப கவனமா நாங்க அதுல இருக்கிற விடைகள் எல்லாம் எழுதணும்ன்றத கவனமா இருங்க. எழுத்து வழக்கில் குறியீடுகளை முதலில் பயன்படுத்தியவர்கள் யாவர்? மேல் நாட்டவர். ஓகே, மேல்நாட்டார் அல்லது மேல்நாட்டவர் என்றிருந்தா 2 புள்ளிகள். அது லேசான கேள்வி என்ன? அடுத்து பாருங்க, சுவடிகள் படிப்பதை இலகுவாக்க முதலில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை யாது? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சொற்களை சந்தி பிரித்து எழுதத் தொடங்கியமை. சரியா? சொற்களை சந்தி பிரித்து எழுதத் தொடங்கியமை. சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுத்தற்குறிகள் யாவை? எவ்வளவு லேசான கேள்வி பாருங்க. என்ன நிறுத்தற்குறிகள் சொல்லுங்க. முற்றுப்புள்ளி அரைப்புள்ளி காட்புள்ளி. முற்றுப்புள்ளி, அரைப்புள்ளி, காட்புள்ளி. ஓகே, அப்ப இதுல சொல்லுங்களேன், முஷரஃபுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்துச்சு? 10 வந்திருக்கும். 10 marks. ஓகே, ஹனா? 9 சார். ரியாஸ் 9. சாரா? 10. விக்ரா? 10. உமேர்? 10. உமர்? 7. 7. ஓகே, ரைட். அடுத்த ஆண்டுக்கு போகலாம் நாங்க. 2018. இது சரிங்களா? ஓகேயா?
ஓகே, சாரா பந்திய வாசிங்கம்மா. கல்வி மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகிறது. எனவே கல்வியை எல்லோரும் கற்க வேண்டும். மலை வாழைப்பழம் போன்ற கல்வியை கற்பதில் மக்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கற்காதவர் விலங்குக்கு நிகரானவர் என்பார் வள்ளுவர். மனிதனை மனிதனாக மாற்றுவது கல்வி. எனவே கல்வியை அனைவரும் கட்டாயமாக்க வேண்டும். மு. வரதராசன் அவர்கள் அடிப்படையில் கல்வியாளர். அவருடைய பட்டறிவின் துணை கொண்டு இங்கு கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். நடைமுறையில் இன்றைய கல்வி முறையை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதே மு. வரதராசனின் கருத்தாகும். இனி கல்வி குறித்த மு. வரதராசனின் சிந்தனையை காண்போம். நினைவாற்றலை வளர்ப்பதே கல்விக்கூடங்களின் நோக்கமாக அமையக்கூடாது. சிந்தனை ஆற்றலை வளர்ப்பதே நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது அவர் கருத்து. முதலாவது வினா பாருங்க. கல்வியை ஏன் அனைவரும் கற்க வேண்டும்? என்ன விட எழுதிருக்கிறீங்க? ஏன் மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்தும். மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதனால், கல்வி மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதனால் அனைவரும் கற்க வேண்டும். ஓகே, அந்த விட இருந்தா 2 புள்ளிகள் போடுங்க. வேற ஏதாவது விட எழுதியிருந்தா அதுக்கு பொருத்தம் இல்லாததாக இருக்கு. அது மட்டும்தான் அதுக்கான விட. கல்வி மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதனால் என்ன, எல்லோரும் அதனை கற்க வேண்டும் என்றது. ரைட். அடுத்த பாருங்க, கல்வி பற்றி வள்ளுவர் கூறும் கருத்து யாது? கற்காதவர் விலங்குக்கு நிகரானவர். வெரி குட் ரியாஸ். கற்காதவர் விலங்குக்கு, கல்வியை கற்காதவர் விலங்குக்கு ஒப்பானவர் அல்லது நிகரானவர். ஓகே, அது சரியா இருந்தன்னா அதுக்கு 2 புள்ளி. அதுக்கும் வேற விடைகள் எதுவுமே இல்லை. இந்த இதுல இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பந்தியில இருக்கிற அதே சொற்களை நாங்க யூஸ் பண்ணலாம். அது மாற்றம் தேவையில்லை. அடுத்த, கல்வி கற்பது இனிமையாதலால் அதை பெறுவதில் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். சாரி, 3வது, கல்வி பற்றி வள்ளுவர் கல்வி ஏன் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என இங்கு கூறப்பட்டுள்ளது. கல்வி ஏன் கட்டாயமாக்கப்பட வேண்டுமா? சொல்லுங்க. மனிதனை மனிதனாக மாற்றுவது கல்வி. மனிதனை மனிதனாக மாற்றுவது கல்வி என்பதனால கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 4வது வினா பாருங்க. பின்வருவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க. எந்த கூற்று பொருத்தமற்றது? ஆவண கூற்று. இன்றைய கல்வி முறைமையில் மாற்றம் வேண்டும் என்பது மு. வரதராசன் கருத்து. அதுல இல்லையா? வேற என்ன விட எழுதிருக்கிறீங்க? இதை பாருங்களேன், கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் என்பதில் கட்டுரை ஆசிரியருக்கு உடன்பாடு இல்லை. இது பொருத்தமற்ற விடையா இல்லையா? அவர் அதைத்தானே கட்டாயமாக்க வேண்டும்னு தானே அவர் சொல்றாரு. ரைட். அந்த 4வது ஈய விடையா எடுத்தவங்க யாரு? அதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்த வினா பாருங்க. கல்வி நிறுவனங்களின் நோக்கம் யாதுன்னு ஆசிரியர் எடுத்துரைக்கிறார். கல்வி நிறுவனங்களோட நோக்கம் என்னவா? சிந்தனை ஆற்றலை வளர்ப்பது. நோக்கம் அதாவது சிந்தனை ஆற்றலை வளர்ப்பதா? ஓகே, ரைட். இதுல 10க்கு 10 எடுத்தவங்க யாரும் இருக்கிறீங்களா? ரைட். ரியாஸ் வேற? குட். சாரா. ரைட். நாங்க இப்ப 2019க்கு போவோம். வேற யாரும் எடுத்தீங்க? முஷர்ரப். ஓகேயா? ரைட். இப்ப 2019 செய்யுங்க பிள்ளைகள்.
எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஓகே, சாரா வாசிங்கம்மா. பழந்தமிழ் இலக்கிய சிறப்பியல்புகளுள் நம் கருத்தை கவரும் சிறந்த பண்பு ஒன்றே உலகம் எனும் உயரிய மனப்பான்மையாம். வெண்டல் வில்கி என்ற அமெரிக்க அறிஞர் எழுதி வெளியிட்ட ஒரே உலகம் என்னும் நூலை மக்கள் இனிதாக வரவேற்றனர். இந்நூற்கருத்தானது உலகம் தழுவியதாக இருந்ததால் 20ஆம் நூற்றாண்டில் ஏனையோருக்கு பெருமகிழ்வு அளித்தது. இது பற்றி தமிழராகிய நாம் சிறு புன்முறுவல் அரும்பி நிற்கிறோம். ஏன் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னே தமிழறிஞர் இதனை இனிது என உணர்ந்திருந்தனர். இதற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் பாடல் இடம்பெறும் புறநானூறு தக்க சான்றாகும். இவ்வுயர் பண்பு தமிழருக்கு எங்கனம் அமைந்தது? பிற நாட்டுடனான வணிகத்தின் பயனாகவும் மூவேந்தருடன் பிற நாட்டு மன்னருக்கு உண்டான தொடர்பின் பயனாகவுமே பழந்தமிழருக்கு இப்பரந்த மனப்பான்மை வாய்த்ததெனலாம். மேலே எடுத்துக்காட்டிய ஓருலக மனப்பான்மையும் அதற்கு அடிப்படையான பரந்த நோக்கமும் மற்றொரு சிறந்த பண்புக்கு காரணமாயின. இது கண்ணோட்டம் எனப்படும். இதனை பொறை எனலும் பொருந்தும். தமிழ் மொழி வரலாறு நம் மக்களின் ஒப்பற்ற சமய பொறைக்கு சான்றாக அமைந்துள்ளது. இலத்தீன் மொழி மேல்நாட்டு சமயங்களின் மொழி, சமஸ்கிருதம் இந்திய சமயங்களின் மொழி. ஆனால் பல சமயத்தவர்களும் உரிமை பாராட்டும் சிறப்பு தமிழ் மொழிக்கே உண்டு. ஓகே, குட். இப்ப பாருங்க, ஒன்றே உலகம் எனும் மனப்பான்மையை தமிழர் பழங்காலத்திலேயே பெற்றிருந்தமைக்கு ஆதாரமாக அமைந்த நூல் யாது? என்ன விட எழுதுனீங்க? ஒன்றே உலகம், யாதும் ஊரே யாவரும் கேளிர், யாதானும் நாடாமல் ஊராமல் என்றெல்லாம் சொல்லுவாங்க தானே. இத சொன்ன நூலுடைய பேர் இங்க சொல்லப்பட்டிருக்கு. யாரு கண்டுபிடிச்சீங்க? பிள்ளைகள், புறநானூறு. ஓகேயா? சாரா, முஷர்ரப், புறநானூறு என்ற நூலை கண்டுபிடிச்சீங்களா? பிக்ரா, ஹனா, ஓகேயா? ரைட். உங்களோட இலக்கிய தொகுப்பு புக்ல கடைசியில ஒரு பாடல் ஒன்று இருக்கு. உண்டாள் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது தாயினும் தமிழ் உண்டலும் இளவரே முனிவிலர் அன்னமாட்சி அணையராகி என்ற ஒரு பாடல் உங்களுக்கு லாஸ்ட் பேஜ்ல இருக்கு பாருங்க. அதுவும் புறநானூற்று செய்யுள் தான். அந்த புறநானூற்று செய்யுள் இருக்கிற சுருக்கம் தான் இங்க இந்த பந்தியில சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். 2வது கேள்வி பாருங்க. இம்மனப்பான்மையை பழந்தமிழர் கொண்டமைக்கான காரணங்களை கட்டுரை ஆசிரியர் எவற்றை கருதுகிறார்? என்ன விட எழுதுனீங்க? கட்டுரை ஆசிரியர் எதென்ன கருதுறாரு? பிற நாட்டுடனான வணிகம், மூவேந்தர்களுடன் பிற நாட்டு மன்னர்களுக்கு உண்டான தொடர்பு. இது 2 விடையும் எழுதிருக்கிறீங்களா? இதுல விடை எழுதுற நேரம் பார்த்து கொள்ளணும். நீங்க கேள்விய கட்டுரை ஆசிரியர் எவற்றை கருதுகிறாரண்டா ஒரு விடைக்கு மேல இருக்கும். என எதனை கருதுகிறாரண்டா ஒரு விடை தான் இருக்கு. யாவை என்று கேட்டா ஒன்றுக்கு மேற்பட்ட விடை இருக்கும். யாது என்று கேட்டா ஒரு விடை தான் இருக்கும். அதை வச்சு நாங்க விடைகளை கண்டுபிடிக்க வேணும். இந்த 2 விடையும் எழுதினாக்கள் யாரு சொல்லுங்க. ஓகே, சாரா எழுதிருக்கிறீங்க. வேற அதை எப்படி நாங்க இனம் காணுவோம்டா, அந்த அந்த கேள்வியில இருக்கின்ற அந்த கேள்வியை வச்சுதான் நாங்க எவற்றையா, எதுவா, யாதுவா, யாவையா என்று வச்சு நாங்க ஒரு விடையா 2 விடையான்னு கண்டுபிடிக்க வேணும். அத கவனமா இருக்கணும். நீங்க இல்லாடி அநியாயமா உங்களுக்கு தெரிஞ்ச விட புள்ளி ஒன்று கிடைக்காமல் போயிடும். அடுத்த பாருங்க, பொறை எனும் பண்புக்கு அடிப்படையாக அமைந்தவை எவை? என்ன அமைந்தவை எவை? ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் இருக்கு பாத்தீங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் இருக்கு. அப்படி பார்த்தோம்னு சொன்னா நாங்க ஓருலக மனப்பான்மையை கொண்டு வந்து ஓருலக மனப்பான்மை, அடுத்தது என்ன? பரந்த நோக்கம். இந்த 2 வரவன்.
ஓருலக மனப்பான்மையும் அதன் அடிப்படையிலான பரந்த நோக்கம். இந்த ரெண்டும் இருந்தா தான் 2 புள்ளிகள், இல்லாட்டி ஒரு புள்ளி தான் வரும். அடுத்த பாருங்க, பிற நாடுகளோடு ஒப்பிட்டு தமிழ் மொழியில் எச்சிறப்பை ஆசிரியர் பாராட்டுகின்றார். எச்சிறப்பை என்ற ஒரு விட தான் வரும். சொல்லுங்க என்ன? பல சமயத்தவர்களும் உரிமை பாராட்டும் பண்பு. இது மட்டும்தான் விடையாக வரும். எழுதுனீங்களா? அது பேசுங்க ஒன்றுலே. ஓ சார். ஓகே, குட். அடுத்தது பாருங்க, தமிழரிடம் சிறுநகை தோன்றியமைக்கான காரணம் யாது? 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க அறிஞர் வெளியிட்ட உலகம் தழுவியதான கருத்தினை 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே தமிழர்கள் கூறியிருக்கின்றனர் என்ற நினைவு. அப்ப 20ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர் சொன்ன விஷயத்த எப்ப அவங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னே என்ன செஞ்சிட்டாங்களாம்? 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னே சொல்லிட்டாங்க என்றதுதான் காரணம். ரைட். சொல்லுங்க பிள்ளைகள், இன்றைக்கு இப்படியான கேள்விகள் பார்த்தது உங்களுக்கு பிரயோசனமா? ஓ சார். ஓகே, இதுல தொடர்ச்சி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இத தொடர்ச்சியை பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு வினாக்களா நாங்க போன கிளாஸ்ல நாங்க கட்டுரை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு வினாக்களா பார்த்து கொண்டு போறது உங்களுக்கு எக்ஸாமுக்கு லேசன்னு நினைக்கிறேன். ஓகே பிள்ளை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. عليكم السلام. வலைக்கும் அஸ்ஸலாம். Bye.